சோஃபா கடையில வேலை பார்க்குற ஹீரோ டெலிவரிக்காக ஒரு வீட்டுக்கு போயிருப்பான். அங்க 2 லவர்ஸ் ரொமான்ஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதை கெடுத்து விட்ட ஹீரோ அந்த பையன் அந்த பொண்ணை ஏமாத்துறத புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா லவ் ஃபெயிலியர் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அதை கேட்டவ கண்ணு முன்னா நீ தான் கனவுல வார, கண்ணத்துல ஒரு அறையும் தார அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைய கேட்கறா. அவ கேட்ட அறையை அவன் கொடுத்த உடனே அந்த இடத்துல மயங்கி வேற விழுகிறாளா. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் வருது. காதலோட ரிசல்ட் கல்யாணம். ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணும்போது தான் மாப்பிள்ள குதிரையில வரணும்னு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி வெள்ள குதிரையில ஹீரோ வந்திருப்பான். குதிரை வாரி விட அவன் பின்மண்டையில அடிபட்டு மயங்கி விழுகிறான். ஹாஸ்பிட்டல்ல அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷமா ஹீரோயின் தனியாவே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, எங்க அம்மா அப்பா எல்லாருமே என்ன மிஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரிங்க கட்டி வச்சுட்டு அவ போறா. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்கு கோமா தெரியுது. ஆனா யாருமே ஹீரோவோட ஃபேமிலி எல்லாம் போயிட்டு அங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. உண்மையே தெரியாத ஹீரோயின் வேற ஒரு பையனை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு போய் நின்னுட்டு ஹார்ட்டை காட்டிட்டு இருக்கான். அவனை பார்த்து மயங்கி விழுந்தவ எப்படா இங்க வந்த, ஏன்டா என்ன கூப்பிடல அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு சண்டை வந்துருது. ஹீரோட அண்ணன் தான் ஏமாத்திருப்பான். இந்த விரக்தியில ஹீரோ என்ன பண்ணிருவானா, கல்யாணம் நடக்கலன்னு தற்கொலை பண்ணிக்க போவானா. ஆப்போசிட்ல அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணும் தற்கொலை பண்ணிக்க போவா. அவளை கூப்பிட்டு நிப்பாட்டும் போதுதான் அவ ஒரு செஃப்பை லவ் பண்ணிருப்பா. பட் என்னன்னா வீட்டுல வேற ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு குண்டா இருக்கதை அந்த பையன் கலாச்சிட்டே இருப்பான். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை போயிட்டே இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா லவ் பண்ண பையனும் இறந்து போயிடுறான். அந்த பொண்ணுக்கு தனியா இருக்கணும், இந்த மாப்பிள்ள வேணாம் அப்படின்றதுதான் ப்ராப்ளமா இருக்கு. இதனால ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த குதிரையை வச்சு மறுபடியும் அந்த பையனை மல்லாக்க கவுத்திருப்பாங்க. அடிபட்ட மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு டாக்டர் பொண்ணை உஷார் பண்ணிடுறான். ஃப்ரெண்டை வேணான்னு சொல்லிடுறான். அந்த ஃப்ரெண்டும் இப்ப செட்டில் ஆயிரா. நீ போயிட்டு உன் ஆளை பாருடான்னு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்க அவ சொன்னதுக்காகவே அவன் கனவுல ஒரு கெட்ட பொருட்காட்சி வரும். அதுல ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு எதெல்லாம் கெட்டதா நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்துறான். ஹீரோயினை நேருக்கு நேரு பாக்குறான். ஹீரோயினை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கட்டிப்பிடிச்சு நான் இருக்கேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றதோட பாடமும் முடியுது.